பியூபிக் ஹேருக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் தாங்க. பிகாஸ் உங்களுக்கு காமன் ரீசன் நிறைய பேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறது அவங்க கைனக் செக்அப்க்கு போகும்போது தான், இல்லாட்டி டாக்டருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாங்கிறதுக்கு. பட் பியூபிக் ஹேர் நீங்கள் எடுக்கிறதோ எடுக்காததோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் அப்படி எடுக்கணும்னு நினச்சோன்னா விச் வில் பி த பெஸ்ட் மெத்தட்? வாட் ஆர் த மெத்தட்ஸ் அவைலபிள்? 2 மெத்தட்ஸ் காமன்லி யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் அகேன்ஸ்ட் த ஹேர் க்ரோத் டைரெக்ஷனில் ஷேவ் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஷேவ் பண்ணும்போது உங்களுக்கு nowadays a very popular method of epilation is laser hair removal. Laser hair removal is not a permanent method because it so personally if you ask me whether pubic hair should always be removed, pubic hair or நம்ம private ஏரியாவில் வளர்கிற முடிக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கா, அதை எடுத்தால் தான் நல்லதா, அப்படி எடுக்கணும்னு நினச்சா எந்த மெத்தட் பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பேசலாம். ஸோ பியூபிக் ஹேருக்கு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா இட் ஹேஸ் அ ப்ரொடெக்டிவ் ஃபங்க்ஷன் தாங்க. பிகாஸ் உங்களுக்கு மைக்ரோஸ்கோபிக் டெப்ரி அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸை அது ட்ராப் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அண்ட் பியூபிக் ஹேரோட ஹேர் ஷாஃப்ட் ஆர் ரூட்டில் வந்துட்டு 2 கிளாண்டோட செக்ரீஷன் வருது. அந்த செக்ரீஷன் ஃபார்ம்ஸ் அ ப்ரொடெக்டிவ் கோட்டிங் ஓவர் த ஸ்கின் இன் தட் ஏரியா. ஸோ அதுவும் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்கு உதவுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஸோ பியூபிக் ஹேரை எடுத்தால் தான் நல்லதா அப்படிங்கிற கேள்வி இட் இஸ் ஒன்லி அப் டு பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் தான் சொல்வேன். ஸோ பியூபிக் ஹேர் இருக்கிறதுனால உங்களுக்கு வெஜைனல் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கான சான்சஸ் இன்க்ரீஸ் ஆக போகிறது கிடையாது. ஸோ இன்ஃபெக்ஷன் ப்ரிவென்ஷனுக்காக நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இன்னொரு காமன் ரீசன் நிறைய பேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறது அவங்க கைனக் செக்அப்க்கு போகும்போது தான், இல்லாட்டி டாக்டருக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணலாங்கிறதுக்கு. பட் கைனக் செக்அப் பொறுத்த அளவுக்கு நாங்கள் பண்ண போகிறது இஸ் ஒன்லி அ பெர்ஸ்பெகுலம் எக்ஸாமினேஷன். கர்ப்பப்பை வாய் சுத்தமாக இருக்கா, எப்படி இருக்குது, வெஜைனல் டிஸ்சார்ஜ் இருக்கான்னு பார்க்க போகிறதுக்கு. ஸோ கைனக்கு கிட்ட போகிறதுக்கு நீங்கள் அவசியம் பியூபிக் ஹேர் எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது. தேர்ட் காமன் டைம் வேர் பியூபிக் ஹேர் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறது டெலிவரி டைமில் தான். ஸோ உங்களுக்கு மேலே இருக்க ஹேர் க்ரோத் பெரும்பாலும் டெலிவரி டைமில் அஃபெக்ட் பண்ணாட்டியும் ஜஸ்ட் இன் அண்ட் அரவுண்ட் த வெஜைனல் ஓப்பனிங் வேர் சப்போஸ் கட் ஆச்சு, டேர் ஆச்சு, ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் மேபி ஹேர் அந்த இடத்துல ரிமூவ் பண்ணணுங்கிறது அவசியம். பட் ஓவரால் ஃபுல்லாக ஷேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. ஸோ பியூபிக் ஹேர் நீங்கள் எடுக்கிறதோ எடுக்காததோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். பட் அப்படி எடுக்கணும்னு நினச்சோன்னா விச் வில் பி த பெஸ்ட் மெத்தட்? வாட் ஆர் த மெத்தட்ஸ் அவைலபிள்? 2 மெத்தட்ஸ் காமன்லி யூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் டெபிலேஷனுங்கிறது ஜஸ்ட் ஸ்கின் சர்ஃபேஸ்லேயே ஹேரை ரிமூவ் பண்ணுறது. ஸோ நம்ம அது ஷாஃப்ட் கிட்ட ரூட் கிட்ட போகலை அப்படிங்கிறதுனால ஹேர் க்ரோத் திரும்ப உங்களுக்கு கூடிய விரைவில் ஒரு 2 வாரத்திலேயே திரும்ப க்ரோத் ஆகிடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. செகண்ட் மெத்தட் வந்து உங்களுக்கு எபிலேஷன் வேர் ரூட்டோட உங்களுக்கு ஹேரை யூ ஆர் புல்லிங் இட் அவுட். ஸோ ரூட்டோட எடுக்கிறதுனால இங்கே வந்து ஹேர் க்ரோத் திரும்ப வர்றது டிலேடாக அப் டு 4 to 8 வீக்ஸ்க்கான இடைவெளியில தான் ஹேர் திரும்ப ரீக்ரோ ஆக போகுது. ஸோ டெபிலேஷன் ஆர் வேர் நம்ம சர்ஃபேஸில் மட்டும்தான் ஹேரை ரிமூவ் பண்ண போகிறோங்கிறது என்ன காமனஸ்ட் மெத்தட்? ஃபர்ஸ்ட் காமனஸ்ட் மெத்தட் இதில் ஷேவிங் தாங்க. ஷேவிங் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் மெத்தட்ஸ் டு யூஸ். அதுக்குன்னு தனி ரேசர் வச்சுக்கோங்க, அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, துருவெல்லாம் பிடிச்சிடக்கூடாது. மெயின்டைனிங் த ரேசர் வித்தவுட் ரஸ்ட், அதை ஒழுங்காக க்ளீனாக வச்சுக்கணுங்கிறது முக்கியம் டு prevent infections. Soon after a bath shave பண்றது always best because the skin is a little softer அந்த டைம்ல. Use a preparatory agent. ஒன்று wash it with water and soap. யூஸ் அ ஷேவிங் ஃபோம் ஆர் ஷேவிங் க்ரீம். உங்களோட ஹஸ்பண்ட் ஆர் பார்ட்னர் என்ன யூஸ் பண்ணுறாங்களோ காமனாக அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேவ் இன் த டைரக்ஷன் ஆஃப் த ஹேர் க்ரோத். அகேன்ஸ்ட் த ஹேர் க்ரோத் டைரக்ஷனில் ஷேவ் பண்ணாதீங்க. பிகாஸ் அந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் ஷேவ் பண்ணும்போது உங்களுக்கு இன்க்ரோன் ஹேர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஷேவ் பண்ணும்போது மேக் ஷுர் யூ ஆர் டூயிங் இட் இன் அ கம்ஃபர்டபுள் பொசிஷன் வித் குட் லைட்டிங். ஸோ தட் தெரியாமல் நீங்கள் எங்கேயாவது கட் பண்ணிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இஃப் விசிபிலிட்டி இஸ் புவர் கெட் சம் ஹெல்ப். செகண்ட் டெபிலேஷன் மெத்தட் விச் இஸ் ஜஸ்ட் நம்ம சர்ஃபேஸில் ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது சர்டன் க்ரீம்ஸ் விச் ஆர் சோல்ட் இன் த மார்க்கெட். இந்த க்ரீம்ஸில் என்ன இருக்குது? கால்சியம் ஹைட்ராக்சைடு ஆர் சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. இந்த க்ரீம்ஸ் வென் அப்ளைட் ஓவர் த ஹேர் தே டிசால்வ் த சல்ஃபைட் பாண்ட்ஸ் present in the hair. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வைப் ஆஃப் பண்ணும் போது உங்களுக்கு ஹேர் அப்படியே சர்ஃபேஸோட ரிமூவ் ஆகி வந்துடுறது. திஸ் கேன் காஸ் இரிட்டேஷன் இன் சம் பீப்புள். ஸோ மேக் ஷுர் ஒரு ஸ்மால் ஏரியாவில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பாருங்கள்.
அண்ட் ஆல்சோ வேர் த ஸ்கின் இஸ் வெரி தின், எஸ்பெஷலி வெஜைனல் ஓப்பனிங்க்கு ஜஸ்ட் வெளியிலையோ லேபியோ மைனோரா அங்கெல்லாம் கிட்ட போகும்போது ஸ்கின் ரொம்ப தின்னாக இருக்குங்கிறதுனால கெமிக்கல்ஸ் அங்கே யூஸ் பண்ணால் சில பேருக்கு இரிட்டேஷன் அண்ட் அதனால உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ், இச்சிங் இதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஆல்வேஸ் டெஸ்ட் இட் ஃபர்ஸ்ட் அண்ட் தென் இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித் இட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்வேன். ஸோ த செகண்ட் மெத்தட் நம்ம எபிலேஷன் சொன்னோம், வேர் நம்ம ரூட்டோட எடுக்கிறோன்னு. அதில் காமனஸ்ட் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? தட் இஸ் வந்து வேக்சிங். ஸோ திஸ் இஸ் யூஸ்வலி டன் இன் அ பார்லர் பிகாஸ் செல்ஃப் வேக்ஸ் இன் தட் ஏரியா வில் பி டிஃபிகல்ட். இந்த பார்லர் இட் இஸ் காமன்லி கால்ட் as a bikini wax. ஸோ அது யூஸ் பண்ணலாமா? எஸ், இது வேக்ஸ் அப்ளை பண்ணுறாங்க, க்ளீன் ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் கிளாத் வச்சுட்டு they are pulling in the direction of the hair growth. So the hair follicle root oda it is going to come out. So if it is done in a parlor using hygienic precautions, then it is safe to do. இது பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஹேர் க்ரோ ஆகணும், உடனே க்ரோ ஆகக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் அ சிம்பிள் மெத்தட் டு சூஸ். பட் மேக் ஷுர் பார்லரில் போகும்போது தே ஆர் யூஸிங் செப்பரேட் உட்டன் ஸ்டிக்ஸ். ஈச் டைமுக்கு ஒரு உட்டன் ஸ்டிக் யூஸ் பண்ணி அதை உடனே டிஸ்போஸ் பண்ணிடணும், தவிர அதையே நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ தட் தென் கிராஸ் இன்ஃபெக்ஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு த அதர் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. Also, the strips of cloth or fabric which they use should be clean and single use and it should not be reused ங்கிறது முக்கியம். Nowadays, a very popular method of epilation is laser hair removal. So, இதில் என்ன பண்ணுறாங்க? லேசர் மூலியமா energy is applied to the hair which destroys the hair follicles. This should be done only by a certified dermatologist in certified clinics அப்படின்னு தான் சொல்வேன். லேசர் ஹேர் ரிமூவல் இஸ் நாட் அ பெர்மனன்ட் மெத்தட் பிகாஸ் இட் ரிக்வயர்ஸ் ஃபியூ சிட்டிங்ஸ். அது டெர்மட்டாலஜிஸ்ட் டிபெண்டிங் ஆன் யோர் ஹேர் திக்னஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எவ்வளோ இருக்குங்கிறத பொறுத்து சிட்டிங்ஸ் எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் இது திரும்ப ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் திரும்ப வரதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இட் கிவ்ஸ் யூ அ லாங் கேப் டிபெண்டிங் ஆன் யோர் ஹேர் க்ரோத். It gives you a long gap before it starts appearing again. It may be a more expensive option compared to the other choices, பட் உங்களுக்கு இது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவசியம் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து பார்த்து அவங்களோட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இதுக்கு ஆப்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்வேன். ஸோ பர்சனலி இஃப் யூ ஆஸ்க் மீ வெதர் பியூபிக் ஹேர் ஷுட் ஆல்வேஸ் பி ரிமூவ்ட், நாட் நெசசரிலின்னு சொல்வேன். பட் உங்களுக்கு அது ரொம்ப ஓவர் க்ரோத் இருக்கிறது பிடிக்கலன்னு நினச்சிங்கன்னா த பெஸ்ட் மெத்தட் என்ன பொறுத்த அளவுக்கு இஸ் ஜஸ்ட் டு யூஸ் அ ட்ரிம்மர் ஆர் யூஸ் சிசர்ஸ் அண்ட் கிளிப் இட் க்ளோஸ் டு த ஸ்கின் rather than trying to remove it completely.